சபரிமலை நகை திருட்டு விவகாரம் தொடர்பாக தற்போது சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு நடத்தி இருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மாத பூஜைக்காக நடை திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு நடத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபாபதி வழங்க கேட்கலாம். சபாபதி வணக்கம். இறுதி அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய இந்த ஆய்வு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? சபரிமலை ஐயப்பன் கோவில்ல பாத்தீங்கன்னா இந்த தங்க திருட்டு வழக்கு தொடர்பாக இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் எல்லாமே தற்பொழுது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தங்க கொள்ளை அப்படிங்கிறது சபரிமலை, அதாவது ஐயப்பனுடைய கோயிலுக்கு முன்னாடி செல்லக்கூடிய அந்த நிலை வாயில் இருக்கிற அந்த தங்க தகடுகளும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நிலை வாயிலுக்கு மேல இருக்கிற தங்க தகடும் துவாரக பாலக சிலையிலிருந்து இந்த தங்க திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐடி நீதிமன்றத்துல கூறியதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் இந்த திருட்டு நடந்த தங்க பாலியை எல்லாத்தையுமே சோதனை செய்ய சொல்லி உத்தரவிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே துவார பாலக சிலை மற்றும் அந்த தங்க கதவுகள் போன்றவற்றை சோதனை செஞ்சுட்டாங்க. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கதவு தூண் அதை தற்பொழுது அதுல இருந்து சாம்பிள் எடுத்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்த உள்ள கோயிலுக்கு போறப்ப அந்த முகப்பு மேல இருக்கிற அங்க தங்கத்தையும் எடுத்து 2 நாள்ல சோதனை செஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதாவது சபரிமலையில தங்க திருட்டு வழக்கு விரைவில் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்றம் உத்தரவு பிரகாரம் பாத்தீங்கன்னா தற்பொழுது மாத பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.